டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். அரிசியாவது கொடுங்க. அரிசி நாளைக்கு தட்டுமா? எவ்வளோ வேணும்? 10 பேர் தங்கியிருக்காங்க. 10 பேர் எவ்வளோ வேணும் நான் அங்கே கேளுங்க, கேட்டுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீட்டில் அழைச்சிடுறாங்க ஒரு 200 கிலோ. அப்போல இருக்காது, ஒரு 50, ஒரு 30, 40 அப்படி தரேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னு பார்க்கலாம். 50 கிலோ. தற்போதைய அண்மை செய்தி. ஏழைகளுக்கான இலவச அரிசி பணத்திற்காக விற்பனை செய்யப்படும் காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் விலையில்லா ரேஷன் அரிசி கிலோ 7 ரூபாய்க்கு விற்பனை என்ற புகார் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கந்தன் வழங்க நாம் கேட்கலாம். கந்தன், மேலும் விவரம். வணக்கம். தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அருகாமையில் ரேஷன் கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் அதாவது ஏழைகளுக்கு இலவசமாக தர வேண்டிய விலையில்லாத அரிசியை 7 ரூபாய்க்கு தினந்தோறும் அதாவது கிலோ கணக்கில் வெளியே விற்பனை செய்வதாக புகார்கள் இருந்து வண்ணம் இருக்குது. குறிப்பாக இந்த ரேஷன் கடையில் இலவச பொருள், அதாவது இந்த பருப்பு போன்ற பொருட்களை அவர்கள் சொல்ற விலைக்கு வாங்கவில்லை என்றால் 20 கிலோ அரிசி இலவசமாக தராமல் 5 கிலோ என குறிப்பிட்டு மிச்சமுள்ள அந்த 15 கிலோ அரிசியை இவர்கள் கள்ள சந்தையில் விற்பனை செய்து வருகிறார். அந்த வகையில் தான் தற்போது பார்க்கின்ற காட்சி, ஒரு வெளிநபர் 2 சக்கர வாகனத்தில் நேரடியாக அந்த அரிசி வைக்கும் அந்த கடைக்குள்ள சென்று அரிசி மூட்டை எடுத்து செல்கிறார். இது சம்பந்தமாக அந்த ஊழியரை சென்று கேட்டால் ஒரு நாளைக்கு 30 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் யாரு கேட்டாலும் தருவோம் என்றும், அதாவது 1 கிலோ இலவசமாக தர வேண்டிய அந்த அரிசியை 1 கிலோ 7 ரூபாய்க்கு தருவதாகவும், பகல் நேரத்தில் வந்தால் இந்த அரிசியை இலவசமாக காசு கொடுத்து வாங்கி செல்லலாம் தெரிவித்துள்ளார். இது போன்று பல்வேறு பகுதிகளில் இது போன்றுதான் ஏழைகளுக்கு தர வேண்டிய அரிசியை தினந்தோறும் ஏமாற்றி விற்பனை செய்வதும் தெரிய வந்துள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.